இல்லை உனக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்ல? ஆமாம், உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும். பார்க்குறாங்களா? வீட்டில் பார்க்குறாங்க. என்ன உனக்கு ஆசை ஓகே தானா? ஆசையா? ஆசைனா இல்லை, எதுவுமே சொல்லலை. அவங்களாவே கண்ணத்தோட அவங்களாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆச்சுன்னா உங்ககிட்ட நான் பேசணும்னு கூட தெரியல. உனக்கு கொண்டு போடுவேன். சத்தியமா வர்றவன் எப்படிப்பட்டவன் யாருக்குடா தெரியும்? நான் கல்யாணம் பண்ண விட்டா தானே, மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா அப்புறம் நம்ம நிலமை அவ்வளோதானே. அப்புறம் பேச மாட்டா. அப்புறம் ஐயோ இப்போ இதுக்கு ஒரு வழி பண்ணுறோங்க. வீட்டுக்கு போயிட்டு கேட்கணும், மேரேஜ் பண்ணிட்டு போயிடாதேடி. சொல்லுடி, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா நீ? உங்கள் அப்பா அப்புறம் பார்த்துக்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன நடக்க போதோ? கல்யாணம் நடக்காது. சரி, என்ன தான் பண்ண போகிற மேரேஜுக்கு? உனக்கு ஓகேவா? அப்பனா ஐடியாவா மோற? அப்போ உங்கள் அப்பா எங்கேயாவது கடத்திடுவோமா? என்னடி பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்காத. சரி, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா எங்கள் வீட்டில் ரீசன் கேட்பாங்கல்ல, ஏன் யாரையும் லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. ஹலோ, நம்ம என்ன பேசுவேன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என்ன ஆயிடுச்சுன்னா, தக்காளிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியல. அப்புறம் பேசுவாளா பேச மாட்டாளா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அதான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். நான் எங்கள் அப்பா அப்புறம் தக்காளியெல்லாம் பேச போகிறேங்க. அதை பற்றி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். அவள் சொல்லியிருப்பா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பா. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம நாகப்பட்டினம் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு வயிறு வலினா தாங்கலை. எதனால் போனோன்னா, எனக்கு யாரோ செய்வன்னு வச்சுட்டாங்க. அது ஏதோ மருந்து வயிற்றுல இருக்குமா, அதை எடுக்க போனால் 9 மருந்துங்க. அந்த வீடியோவில் பாருங்கள் தெரியும். தக்காளி தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2 வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தக்காளிக்கு மாப்பிள்ளை பார்க்குவாங்களா மாட்டாங்களா பார்க்கலாம். ஓகே, அப்பா காலங்காத்தாலே உயிரை வாங்குறாங்க தக்காளி. சை, ஒழுங்காக நான் தொட்டு தூங்கிட்டு இருந்திருப்பேன். அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு கிளம்பி ஏன் கேட்குறீங்க? பெரிய கதை தான். அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. உயிரை தான் வாங்குவாப்புல இருக்கு. கடுப்பாகுது, உண்மையாகவே எனக்கு கடுப்பாகுதுடி. ஏறி ஏறி என்னத்துக்குடி? நாளைக்கு போய்ப்பேடி. சரி, வயிறு வலிக்குதுன்னா அதுக்கு என்ன உருண்டையாக எடுப்பாங்க? என் வயிற்றுல உருண்டை இருக்குன்னு நினைக்கிறியா? ஓ சரி, ஏறி தொலை. ஏறடி போ. ஆமாம், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என் தூக்கத்தை கெடுத்துட்டில, இன்னைக்கு நீ செத்தடி. வா ஏறு. சும்மா இல்லைங்க, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போ பீர் குடிக்கணும் 100 கிலோமீட்டர், நான் 1000 கிலோமீட்டர் நான் போக வேண்டி. ஷோ, அது இல்லடி. நான் பொறுக்கியாக இருந்தா என்ன பொடி? நான் பொறுக்கி தான், யாரும் இல்லைண்ணா. ஓகே, ஹலோ நண்பா, நம்பீசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து செய்வனை வச்சுருக்காங்களாங்க. செய்வனை கோளாறு. எனக்கு செய்வனை யாரோ வச்சுட்டாங்களாங்க. அதனால் என் வயிற்றில் வந்து உருண்டை இருக்கான். உருண்டையாக ஒரு எத்தனை உருண்டையோ சொன்னாங்க எங்கள் அம்மா இருக்குன்ட்டு. அதை போய் இப்போ எடுக்க போகிறேங்க. அது கன்ஃபார்மாக தெரியல. அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டு தான் போகணும். இப்படி போமா இப்படி போமா, இப்படியே போகும். அப்படி எதுக்கடி மெயினில் ஏதாண்டி ஷார்ட்கட் எம்மி. இப்போ நாகப்பட்டினம் போகிறேங்க. என் வயிற்றில் உருண்டை இருக்குன்ட்டு. இது வந்து 90 மூலியமாக வைப்பாங்க, இல்லைனா யாரும் கோயிலில் போய் வைப்பாங்களே, அப்படியே வயிற்றில் வந்துருமா. அது உண்மையாக அதுக்கு கட்டுக்கதையான்னு தெரில. ஆனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் எடுத்துருக்காங்க வயிற்றுலேருந்து. ஸோ நான் போய்ட்டு கத்தாத லூசு மாரி மென்டல் கத்திக்கிட்டே வரா. அதான் போயிட்டு என்னென்னு செக் பண்ணுவோம். அந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். எத்தனை உருண்டை இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். அதை வீடியோவில் காட்ட முடிஞ்சாலும் காட்டுறேன். ஆனால் என் கண்ணில் காட்டுவாங்களாம், எங்கள் அம்மா சொன்னாங்க.
தக்காளி தான் காலையிலே வந்து எழுப்பி விட்டு ஏன் கேட்குறீங்க, தூங்க விட இல்லைங்க, மூஞ்சில் தண்ணியை தெளிச்சு விட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி தான் தூங்கியிருப்பேன் மூவி பார்த்துட்டு. வேணாண்ணா ஐயோ இப்படிலாம் எப்படி தான் மனசை வச்சுருக்கா என்னன்னே தெரியலை தக்காளிக்கு. போயிட்டு பார்ப்போம் இது எத்தனை உருண்டை இருக்குன்னா வீடியோவில் கட்டுறது வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். போயிட்டு வந்தாலே தூங்கிடுவேன், அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க தக்காளியை பற்றி, நான் போக போக சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் தக்காளியோட லைஃப் பற்றி. இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். எப்பாடா ஒரு வழியாக நாகப்பட்டினம் வந்துட்டோங்க. என்ன ஸ்பீடில் வந்தேன். இப்போ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க இப்போயும். நான் கூட எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் வயிறு வலி என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். நான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலேயும் ஒன்றுமே இல்லைங்க, வயிறு நல்லா தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் வயிற்றில் மருந்து இருக்குது அப்படின்னாங்க, அதை போய் எடு. அதான் ஒரு இடம் சொன்னாங்க அம்மா, நீங்கள் போன வீடியோட கூட பார்த்துருப்பீங்க, நான் கூட வந்திருப்பேன் நாகப்பட்டினம். முக்கியமான காரணம் இதுக்காக தான் வந்தேன். அப்புறம் சித்தி வீட்டுக்கு போயிட்டு யாராது இங்கே ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம். சரி பாய். மருந்து எடுக்க போகிறதுனா சிரிப்பாங்க, அதனால தான் இங்கே ஒருத்தவங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு. எதுக்கு வேறு மருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் தக்காளி வீட்டில் பிரச்சனை நடக்குது, அதுதாங்க உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். தக்காளி வீட்டில் பிரச்சனை நடக்குதுங்க. என்னன்னா தக்காளிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும். கேட்போம் இவள்கிட்ட, என்னடி மாப்பிள்ளை பார்க்குறாங்களாமே அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதை கேட்டோன்னே அவள்கிட்ட கேட்போம், என்னடி மாப்பிள்ளை பார்க்குறாங்களே என்ன அப்படின்னு கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், என்ன பண்ணுறது. அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க தானே செய்வாங்க. ஆனால் இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை மாப்பிள்ளை பார்க்குறாங்களா எனக்கு அப்படின்ட்டு. இந்த வயிற்றில் அந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் கேட்போம், என்னாடி மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்ல, ஜாலி தான் அப்படிம்போம், என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம். சரிங்களா? ஐயோ வழி மறந்துட்டேனே, ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா? லெஃப்ட்டு தான். எப்போ அப்புறம் மாப்பிள்ளை பார்த்துட்டா அப்புறம் தக்காளி நம்மள்கிட்ட பேச மாட்டால, அதுவே கஷ்டமாக இருக்குது. என்னை விட்டு போயிட போகிறாங்க. அவள் வேணாண்டி உங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும். மாப்பிள்ளைலாம் வேணாம், பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஆனால் அந்த தக்காளியும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான்னா, ஏன்னா பயம் நான் எதுவும் திட்டி விடணும்ன்ட்டு. எனக்கு ஏன் பயப்படுறா, அது அவளோட பர்சனல். எப்பா சரியான வழியில் தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தாண்டி வரும். இப்படி தானே இன்றைக்கி வந்தோம், இப்படி தாண்டி வந்தோம். ஐயோ தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு. கரெக்டு தான், இப்படி தான் வந்தோம். நான்லாம் யாரு, இந்த இடம் தான் நினைக்கிறேன். போயிட்டு பார்ப்போம், இறங்கு. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எப்பா என்னடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, நான் எங்கடி போவேன்? சரி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அப்புறமா கேட்குறேன். உங்கள் வீட்டில் நடந்த விஷயம் தான், நான் அப்புறமா கேட்குறேன். என்னடி இவ்வளோ கூட்டமாக இருக்கு, நான் எப்படி உள்ளே போவேன்? யாரை போய் என்ன பார்க்குறதுன்னு தெரியலையே. கறிக்கடைக்காரரா? இந்த இருக்கு பேர், அதான் அந்த கறிக்கடை தான் இந்த இருக்கு பேர். என்ன பண்ணுறது, கேட்போம்.
A few moments later. சரி எப்பா 9 உருண்டடி. என்ன 9 உருண்டை எவன் வச்சாலும் உனக்கு செய்வேனப்போ. முடி முளைச்சிட்டுடி அதில். இன்னும் கொஞ்ச நாள் போய் நீ செத்துருக்கு. அதான் 9 உருண்டை வயிற்றுல எடுத்தாச்சு. செவ்வா கிளம்புவோம். சரி அது ஒன்றும் இல்லை, போகிறப்ப கேட்குறோம். இல்லை உனக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்ல? எனக்கு தெரியும் பார்க்குறாங்களா? என்ன உனக்கு ஆசை ஓகே தானா? ஆசையா கண்ணத்தோட? உனக்கு கொண்டு போடுவேன். நான் கல்யாணம் பண்ண விட்டா தானே உனக்கு ஆசையாக இருக்கு. சரி என்ன விட்டுட்டு இருந்துருவியாடி? இதை பற்றி நான் உங்கள் அப்பாட்ட பேசணும். உங்கள் அப்பாட்டையும் பேசணும், எங்கள் அப்பாட்டையும் பேச போகிறேன். எங்கள் அப்பா இதுமாரி கல்யாணம் நைனா கல்யாணம் பண்ண போதான் நைனா வேணான்னு சொல்லுங்க. நான் எங்கள் அப்பாட்ட பேச போகிறேன். ஏ வேணாண்டி. மேரேஜ் பண்ணிட்டு போயிடாதடி என்னை விட்டுட்டு. கஷ்டமா இருக்குடி. உன்ட்டு நிறைய பேசணும். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். வரேண்ணே. ஸ்கூட்டி வேறு எப்படி போட்டிருக்காங்களே. சரியான கூட்டங்க. 9 உருண்டாங்க வயிற்றுல. எந்த நாய் செய்வேன்னு வச்சதுன்னு தெரில. ரத்தம் கக்குற அளவுக்கு வச்சுருக்காங்களாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ எடுக்கிறப்போ ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒமட்டிட்டு வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ தக்காளி தான் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கா. மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானோ அப்புறம் நம்ம நிலமை அவ்வளோதானே. அப்புறம் பேச மாட்டா. அப்புறம் ஐயோ இப்போ இதுக்கு ஒரு வழி பண்ணுறோங்க. வீட்டுக்கு போயிட்டு கேட்கணும். மேரேஜ் பண்ணிட்டு போயிடாதேடி. ஃபஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு போகணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தக்காளி மட்டும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஃப்ரெண்டெல்லாம் நிற்கிறாங்க பிறகு. தக்காளியோட ஃப்ரெண்டு தான் ஓடுறாங்க குண்டு குட்டுட்டு. பன்னி குட்டியாக நிற்கிதுங்க அங்கே. உன் ஃப்ரெண்டுடி பிள்ளையும் இல்லை பன்னிக்குட்டி. அப்போ உன் ஃப்ரெண்டு தானே. சரியான காமெடி. ஓ இந்த ரணகாலத்துலேயும் இந்த குதூகலம். எப்பா பார்த்து இறங்கு. நல்லா பெரிய இளநியாக வாங்கி கொடு. எப்பா இளநீ குடிச்சிட்டு போவோம். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க வயிறு. முன்னாடியே அப்படி வலிக்கும், இப்போ வலிக்கவே இல்லை. பெரிய இளநியாக கொடுங்க. எவ்வளோ இளநீ? 40 ரூபாயா? முரட்டு தண்ணி நிறையா இருக்கிறதா கொடுங்க. உனக்கு 2 நல்லா ஹீட்டுக்கு நல்லது. புரி மூஞ்சி பார்க்கறது போதும். உன் மூஞ்சி ஒரு கேடு. சொல்லுடி. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா நீ? உங்க அப்பா அப்புறம் பார்த்துக்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன நடக்க போதோ? கல்யாணம் நடக்காது. புரியல. இல்ல இப்ப புருஷன் சொன்ன மாதிரி இருந்துச்சா? யார சொன்னேன்? ஏறு. கல்யாணம் ஆகிட்டு உன் புருஷன் பேச்செல்லாம் கேட்காத சொல்லிட்டேன். ஏறு கொன்றுவேன் பார்த்துக்க. இதை பற்றி நான் பேசணுங்க நிறையா. உங்ககிட்டே நான் செப்புல போட்டு ஏறா பாருங்க. இது ஒரு மென்டல். ஏறு ஏறு. நீங்களாம் கல்யாணம் ஆகி என்ன பண்ண போற? புடுங்க போறியா? புடுங்கு புடுங்கு. ட்ரிப்பு வேற போகணும்.
அவ்வளோதான். இன்னுமே ட்ரிப்பு கிளம்பிடுவோம். இந்த கல்யாணம் வேறு பேச்சு அடிக்கப்பட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. கல்யாணம் தான் பண்ண மாட்டான். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு ஃப்யூச்சரில். இதை பற்றி என் வீட்டில் போயிட்டு விலாவரியாக பேசணுங்க. கேட்போம் தக்காளிட்டு. ஆனால் பயமாக இருக்குது இவகிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு. கல்யாணம்லாம் பண்ணாடின்னு சொன்னால் எதுவும் திட்டிவிடுவாளோ என்னன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க. வயசு வேறு ஏறிட்டு இருக்குன்னு. ஆமாம் 25 வயசு. எனக்கும் அவளுக்கும் சேம் வயசு தானே. அதான் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க தக்காளியை. பாடா உள்ளே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரியான ஸ்பீடுங்க. பாவம் தக்காளி போகிறப்பையும் கத்திட்டா, இப்போ வரப்பையும் கத்திட்டாங்க. எப்போ தக்காளிகிட்ட கேட்போம் முன்னாடியே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ ஏப்பா டாடி இருக்காரான்னு தெரியல. டாடி இருக்கார். எங்கள் அம்மா உட்காந்துருக்கு பாரு வாசல்ல. இறங்கு. அம்மா கிட்ட சொல்கிறேன். சரிங்க வா. சரி என்ன தான் பண்ண போகிற மேரேஜுக்கு? தெரியல என்ன பண்ணுறது. உனக்கு ஓகேவா? அப்பனா ஓகே இல்லை, நீ ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஐடியாவா? மோற. அப்போ உங்கள் அப்பா எங்கேயாவது கடத்திடுவோமா? குறையப்ப என்னடி பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்காத. சரி இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா எங்கள் வீட்டில் ரீசன் கேட்பாங்கள்ல, ஏன் யாரையும் லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ணலான்ட்டு ஐடியா? இல்லை வீட்டில் சும்மா இல்லாமல் மாப்பிள்ளையே பார்க்கணுன்றானுங்க. என்னடி பண்ணலாம் நீயே சொல்லி. கல்யாணம்னா பண்ணிட்டேனா, இங்கேனா வருவேனா, பேசுவேனான்னு கூட தெரியாது. ஒரு நம்பர்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கு. உன்னை கொன்று விடுவேன் பார்த்துக்க. தெரியும். ஓ பண்ணு. சரி வா பார்த்துக்கலாம். எங்கள் அப்பாட்ட பேச சொல்லுவோம். வா வா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா. மேரேஜ் பண்ணி பாரு. அப்போ இருக்கடி உனக்கு மேரேஜெல்லாம் கிடையாது உனக்கு. போ.